பிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் ப்ளூ ஸ்டார். சாந்தனு, அசோக் செல்வன் இவங்க ரெண்டு பேரும் பேஸ் பண்ணி தான் அந்த படம் ஃபுல்லாவே மூவ் ஆகுது. ஜெயக்குமாரோட டைரக்ஷன். ஒரு லேட் 90sல நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் அரக்கோணம் பகுதியில ஒரு கிரிக்கெட் டீம் இருக்காங்க, இன்னொரு கிரிக்கெட் டீம் இருக்காங்க. ஒரு கிரிக்கெட் டீம் வந்து ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம், இன்னொரு கிரிக்கெட் டீம் ஆல்பா பாய்ஸ். இந்த ரெண்டு கிரிக்கெட் டீமுமே எதிர்ப்புதா இருக்காங்க. எப்படி ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் இருக்கு அப்படின்னா இந்த டீம் அந்த டீம் எப்பவுமே வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ரெண்டு டீம் இருக்காங்க. ஒரு டோர்னமெண்ட் வருது. அந்த டோர்னமெண்ட்ல ரெண்டு டீமுமே சேர்ந்து அந்த ஊரை வந்து ஜெயிக்க வைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. இந்த ரெண்டு டீமும் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க, பிராக்டிஸ் எடுத்தாங்க, ஜெயிச்சாங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. ரொம்ப அற்புதமான ஒரு ஆக்டிங். சாந்தனு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த படம் அவருக்கு ஒரு கண்டிப்பா பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு படமா வரப்போகுது. ஏன் அப்படின்னா அசோக் செல்வனை தாண்டி சாந்தனுடைய பிரசன்ஸ் ஆகட்டும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ஒருபடி மேலேயே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கீர்த்தி பாண்டியன் அவங்க வரக்கூடிய போர்ஷன்ஸ் ஆகட்டும், அவங்க பேசக்கூடிய டயலாக்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் ஓகே கல்யாணத்துக்கு அப்புறமா சேர்ந்து நடிச்சிருக்காங்கப்பா அப்படிங்கும்போது அதுவுமே படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பாயிண்ட்னே சொல்லலாம். கோவிந்த் வசந்தாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மியூசிக் சாங்ஸ் எல்லாமே பெட்டராக இருந்துச்சு. டெக்னிக்கலையும் சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நற்பமாக இருந்துச்சு, எஸ்பெஷலா இந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸ்ல எல்லாம். ஓவராலா பாக்குறப்ப தாராளமா இந்த படம் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய படமா தான் வந்திருக்கு. ஃபேமிலியோட நீங்க தாராளமா போய் என்ஜாய் பண்ணக்கூடிய படமா தான் வந்திருக்கு. அசோக் செல்வன் அவருடைய ஸ்டோரி செலக்ஷன் நம்ம எல்லாருமே தெரியும். இந்த படத்துக்குமே ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்லயே படத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய விதத்துல படம் வந்திருக்கு. 6ல இருந்து 60 வரை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். படத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4/5. இதே மாதிரி வேற ரிவ்யூ சந்திக்கிறேன். விஜய் கார்த்திக்.